நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிரச்சனைகளில் நிறைய இருக்கும் அப்படின்னா காரணம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்த தீய கர்மாவின் காரணமாக நம்ம இவ்வளோ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறோம். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் பெரியோர்களாலும் சித்த பெருமக்களாலும் குறிப்பிடப்படுகிறது. அதில் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எறும்புகளுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியும். பொட்டுக்களையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து இப்போ எறும்பு புத்துக்கு பக்கத்தில் போடுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நம்மளோட கர்மாவை கழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே போல் பார்த்திங்கன்னா மாவு, அரிசி மாவு கொண்டு கோலம் போடுறதும் அதுக்காக தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்வது, காக்கைக்கு சாதம் வைப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் குறிப்பிட்டு பைரவரோட வாகனமாக நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிம்பாங்க. சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, நாய்க்கு தானப்பா சாப்பாடு தானப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. உண்மையாகவே நம்ம நாய்க்கு சாப்பாடு வைக்கும் போது நம்மளுடைய கர்ம பலன்கள் குறையும் அப்படின்னு, அதாவது தீய கர்ம பலன்கள் குறையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அன்னதானம் எல்லாத்தினாலையும் செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவாகும். பொருட்செலவு பண்ணி தான் நம்ம அன்னதானம் பண்ண முடியும். அப்படியெல்லாம் நம்மளால பண்ண முடியல. குறைந்தது ஒரு 2 பேத்துக்குனாச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை அதுக்கே வழி இல்லை, வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் எங்களுக்கு அப்படிங்கும் போது அவங்க கிட்ட போய் நம்ம அன்னதானம் பண்ணுங்க, 4 பேத்துக்கு வாங்கித்தாங்க அப்படிங்கிறது மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கடினம் தானே. அப்ப அதுக்கு தகுந்த பரிகாரம் அல்லது அதற்கு தகுந்த ஒரு வழி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருந்திருக்கும். அதை தான் சித்த பெருமக்களும் பெரியோர்களும் குறிப்பிடுகிறார்கள். வாயில்லாத ஜீவன்கள் பசியாற்றுவதும் நீங்கள் அன்னதானம் செய்ததற்கு ஈடாகும் அப்படின்ட்டு. அந்த வகையில் சொல்லப்படுறதுதான் நாய்களுக்கு உணவு வைத்தல் அப்படின்னு. சார், நாங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறோம், அந்த நாய்க்கு தினமும் சாப்பாடு வைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கணக்கில் வராது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லக்கூடியது தெருவில் வசிக்கக்கூடிய நாய்களுக்கு. சரிங்களா? இதில் என்ன தெருவில் இருக்கக்கூடிய நாய், வீட்டு நாய் அப்படின்ட்டு பிரித்து பார்க்குறீங்கலாம் நினைக்க வேண்டாம். அது கிட்டத்தட்ட பார்த்தா நீங்கள் வேறு ஒரு பிராணியாக பார்க்க மாட்டீங்க, வீட்டில் இருக்க ஒரு நபராக தான் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம வீட்டில் இருந்து வெளியே பசியால் வாடுபவர்களுக்கு செய்யப்படுகின்ற அந்த சேவை தான், கொடுக்கப்படுகின்ற உணவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்னதானம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வெளியே தெருவில் வசிக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைத்தல். எந்த நேரத்தில் உணவு வைக்கணும்னு இருக்குது. காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனா காலையில் வச்சிடணும். நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனா இரவு நேரத்தில் தான் வைக்கணும். அதாவது பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பாடு எடுத்து வெளியே ஒரு தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தட்டில் கொஞ்சமாக வெல்லம், ரொம்ப வெல்லம் வேணாம், கொஞ்சமாக வெல்லம் கலந்து வெறும் சாப்பாடை வைத்தாலும் போதுமானது. இல்லை சில பேர் தயிர் கலந்து வைப்பாங்க, அதையும் வைக்கலாம், தவறு இல்லை. இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் தீய கர்ம பலன்கள் குறையும். எப்பவுமே அன்னதானத்திற்கு ஒரு மகிமை உண்டு. நிறைய சித்தர் பீடங்கள் ஆகட்டும், இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் அதிகமாக இருக்க ஒருத்தரோட பசியை தீர்க்கிறது போல ஒரு பெரிய செயல் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை. பசியால் வாடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு பொட்டம் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவங்க மனசில் ஏற்படுகின்ற நிம்மதி, அந்த வயிறு குளிர்ச்சியில் ஏற்படுகின்ற சந்தோஷத்தை பாருங்கள். அப்புறமா நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல தான் சக ஜீவராசிகளுக்கும் செய்வது உத்தமம்பாங்க. இந்த வகையில் மீனுக்கு பொறி வாங்கி போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்ம கவலைகளை, நமது துன்பத்தை குறைக்க வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதன்படி நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகட்டும். நன்றி, வணக்கம்.